இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.4 7th சம். கொஷின் பாருங்கள். y² = 4ax என்ற பரவளையத்திற்கு T1 மற்றும் T2 ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் பார்த்திங்கன்னா a × T1 × T2, a × T1 + T2 என்ற புள்ளியில் சந்திக்கின்றன என நிறுவுக. அதாவது நமக்கு பரவளையம்னு சொல்லிட்டு y² = 4ax கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா T1க்கான சமன்பாடு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் T2க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சி இதுக்கான xy அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம என்னவா கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா a × T1 × T2, a × T1 + T2 இந்த சமன்பாடு நம்ம கொண்டு வரணும் ரெண்டு புள்ளிக்குமே. சரிங்களா? நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கு நம்ம எடுத்து எழுதியாச்சு. y² = 4ax அப்படின்னும் போது பரவளையம் பார்த்திங்கன்னா வலப்புறம் திறப்புடையதாக இருக்குமா? அப்போது வலப்புறம் திறப்புடையது அப்படின்னும் போது இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? பொதுவான பார்த்திங்கன்னா yt = x + at² எழுதுவோமா? அப்போது இதிலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா T1க்கான T1இன் பரவளைய தொடுகோடுகள் சமன்பாடு பார்த்திங்கன்னா பரவளைய தொடுகோட்டின் சமன்பாடு. இப்போ நம்ம எடுக்கும்போது ஒன்று நம்ம என்ன நினைப்போம், எல்லாத்துக்குமே டீன்றதால ஒன்றும் யூஸ் பண்ணுவோமா? அப்போ ஒன்றும் போது இது yT1 = x + a T1² அப்படின்னு எடுப்போம். T2 பார்த்திங்கன்னா T2வின் சேம் பரவளையத்துக்கான தொடுகோட்டுக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை. இது நாங்கள் கிராஃப் மாதிரி போட்டு எடுத்துக்கிறனாலும் கிராஃப் மாதிரி போடும்போது நமக்கு வலது பக்கம் வரும். வலது பக்கத்துக்கு எக்ஸுக்கு மதிப்பு ப்ளஸ் ஏ அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் சரிங்களா வச்சு x + a அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது இது 1 எடுத்திருக்கோம். இது y T2 எடுப்போம். x + a T2² சரிங்களா? இது T1க்கானது, இது T2க்கானது. இது சமன்பாடு 1 எடுத்துக்க போகிறோம். இது சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ சமன்பாடு 1 2ன்னும் போது என்ன பண்ணுவோம்? சமன்பாடு 1 சமன்படுத்தலாமா? ரெண்டுத்தையும் சமன்பாடு 1 என்ன? yT1 = x + a T1² இப்போ சமன்பாடு 2 பார்த்திங்கன்னா yT2 = x + a T2² அப்படின்னு வருமா? அப்போ குறி மாற்றமும் பாருங்க மைனஸ் மாற்றுவோமா? அப்போது +x -x அந்த x கேன்சல் ஆயிருமா? இது எப்படி வரும்? yT1 இங்கே வர மைனஸ் yT2வா ஈக்குவல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இந்த டைம் 0 ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா a T1² அங்கே இருக்கிற மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். a T2² வருமா? இப்போ இதுலேயும் பொதுவாக என்னக்குன்னு பார்க்கலாமா? இதுலேயும் y காமனாக இருக்குது, அது a காமனாக இருக்குது. அப்போ ரெண்டு டைமையும் வெளியே எடுத்துடலாமா? இப்போ என்ன வெளியே எடுக்கும்போது yT1 T2 ஏன்னா y எடுத்துட்டோம். உங்களோட T1 T2 மட்டும் தான் இருக்கும். a வெளியே எடுத்துட்டாங்கன்னா உங்களோட T1² - T2² அப்படின்னு வரும். சரிங்களா? இது பாருங்கள், பார்க்கும்போது நமக்கு a² - b² ஃபார்முலா இருக்கு. இப்போ a² b² இப்படி மாற்றுவோம். a + b × a - b ஃபார்முலாவா? இப்போ இது பிடிக்கிற இந்த ஃபார்முலாவை இதை பிரித்து எழுதலாமா? பிரித்து எழுதும் போது y ×
T1 minus T2 equal A, இங்கே வர ஏது இன்ட்டு இங்கே A plus B, இப்போ T1 plus T2 இன்ட்டு A minus B, இப்போ T1 minus T2. சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கம் இங்கேயும் T1 minus T2 இருக்குது, இங்கேயும் T1 minus T2 இருக்குதா? கேன்சல் பண்ணிடலாமா டேரெக்டாகவே? ஏன் அப்படி இல்லைனா இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கலாக தான் ஈக்குவல் பக்கம் வந்துச்சுன்னா கீழே வகுத்தலாக வரும், பெருக்கல் வகுத்தல் கேன்சல் ஆயிரும். அதான் நம்ம டேரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்னமா இருக்கும், அடுத்து y ஈக்குவல் A இன்ட்டு T1 ப்ளஸ் T2. சரிங்களா? இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க. இது ஒய்க்கான மதிப்பு. இதே போல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம், ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் சமன்பாடு 1 இல்லை 2 அப்ளை பண்ணலாமா? இப்போ ஒய்யின் மதிப்பை ஒன்றில் பிரதியிடலாமா? 1 போட்டு ரவுண்ட் பண்ணாவே இதுக்கு மீனிங் சமன்பாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ 1ல் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், y T1 ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் AT1 ஹோல் ஸ்கொயரா. இப்போ ஒய்ன்ற மதிப்பு என்ன, A இன்ட்டு இதுக்கான வேல்யூ T1 ப்ளஸ் T2 இன்ட்டு இங்கே T1, இது ஒய்னோட மதிப்பு, இங்கே T இது ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் AT1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ஏவுக்கும் இந்த ஏவும் பெருக்கல் தான் இருக்குது, இந்த T1 பெருக்கல் தான் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா? இப்போ A இன்ட்டு T1 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் A1 ஹோல் ஸ்கொயர். A இன்ட்டு T1 ஹோல் ஸ்கொயரா, நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் வேணும். அப்போ எக்ஸ் வச்சுட்டு இந்த AT1 ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் அனுப்பலாமா? அனுப்பும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் மாறுமா? இதுக்காகனா நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை இந்த இடத்துல. அப்போ AT1 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் AT1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஈக்குவல் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கேயும் AT1 இருக்குது, இங்கே AT1 ஹோல் ஸ்கொயர். அதாவது மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, A இன்ட்டு T1 இன்ட்டு T1, T1 கூட்டினா T1 ஸ்கொயரா. அப்போ இங்கே 2 T1 இருக்குது. அப்போ இதுலேருந்து AT1 மட்டும் வெளியே எடுத்துக்கலாமா? இப்போ AT1 உள்ள என்ன இருக்கும், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்மில் வந்து AT1 வெளியே எடுக்கிறோம், உள்ள என்ன வரும், T1 ப்ளஸ் T2 வரும், மைனஸ் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதியிருக்கேன். இதில் வந்து AT1 வெளியே எடுத்தால் உள்ளது T1 மட்டும் வரும், ஈக்குவல் எக்ஸ். சரிங்களா? இப்போ ஒன்றா எழுதும் போது AT1 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 மைனஸ் T1 ஈக்குவல் எக்ஸு. இங்கே ப்ளஸ் T1 இங்கே மைனஸ் T1 கேன்சல் ஆகிருமா? கேன்சலேஷன் என்ன வரும், T1 ப்ளஸ் T2 இருக்கா, பெருக்கல் இருக்குது. இப்போ அப்படியே எழுதிக்கலாம், T2 ஈக்குவல் எக்ஸு. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ப்ராக்டிக்குள்ள T2 மட்டும் வரும், சேர்த்து எழுதும் போது AT1 இன்ட்டு T2 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் A இன்ட்டு T1 இன்ட்டு T2. இது எக்ஸுக்கான வேல்யூ. சரிங்களா? அப்போ நமக்கு தேவையான புள்ளி என்ன வாக்கு எடுத்து எழுதிக்கலாமா? அப்போது தேவையான புள்ளி பார்த்திங்கன்னா புள்ளிகள் அப்படின்னும் போது எக்ஸு ஒய்யா, எக்ஸுக்கான புள்ளி பார்த்திங்கன்னா AT1 இன்ட்டு T2 கமா ஒய்க்கு பார்த்திங்கன்னா A இன்ட்டு T1 ப்ளஸ் T2வா. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ப்ரூவ் பண்ணியாச்சு, பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.